வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் மோட்டிவேஷன் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது என்ன? எல்லா விஷயங்களிலும் ஒரு மனம் ஈடுபாடோட செய்திகளை நம்ம சேகரிச்சுக்கணும். மனம் ஈடுபாடோட செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கணும். மனம் ஈடுபாடோட செய்திகளை நம்ம செய்து முடிக்கணும். அதாவது எந்த செய்திகளை செய்யறதா இருந்தாலும், எந்த ஒரு புதுவிதமான செய்திகளை கற்றுக்கொள்வதாக இருந்தாலும், இல்லை நம்மளுக்குன்னு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு சில வேலைகளை தந்திருந்தாலும், அந்த செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை ஊக்கத்துடன் செய்து முடிக்க வேண்டும். இதில் ஊக்கத்துடன் இருப்பது எப்படி? ஊக்கமுடைமை அப்படின்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே சொல்லியிருக்கார். 10 குறள் சொல்லியிருக்கார். அந்த 10 குறளோட பொருளை நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு என்ன, ஒய் வி ஷுட் பி in good motivation every time to complete the work. கம்ப்ளீட் த ஒர்க்ன்றது செயலை முடிக்கிறதுக்கு, செயலை ஆரம்பிக்கிறதுக்கே ஊக்கம் இல்லாமல் எல்லாம் அப்புறம் பழக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனையோடு இருக்கோம்னு சொன்னால், அதுலேருந்து வெளிவரத்துக்கு கூட ஊக்கமுடைமை. ஒருத்தருக்கு ரொம்ப சிரமம் இருக்குது, நிறைய வறுமை வந்துட்டுது அப்படின்னு சொன்னால், அந்த வறுமை வந்த காலத்திலும் அவர்களுக்கு ஊக்கம் குறையாமல் இருந்தால் அவர்களிடத்த என்ன பண்ணணும், அந்த வறுமை வந்துட்டுதுன்றதுக்காக அவங்க வருத்தப்படவே வேண்டாம். ஏன்னா ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை. ஊக்கம் இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஈடுபாட்டோடு செய்ய முடியும். இது ஒரு வகுப்பறையில் பார்க்கணும். இதை ஒரு வகுப்பறையில் பார்க்கணும்னு வைங்க. வகுப்பறையில் ஆசிரியர் பாடம் சொல்லி கொடுக்குறார். அந்த பாடங்களை நம்ம படிக்கணும். முதல்ல படிக்கிறதுக்கு முன்னாடி ஆசிரியர் சொல்லும்போது அதை கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதில் என்ன புரியுறது, புரியலை, சிலதெல்லாம் we are unable to comprehend, moreover it is very much ரொம்ப வேகாக இருக்குது, கிளியராக புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மளுக்கு புரியல என்ற காரணத்தை காட்டிலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஈடுபாட்டில் ஆசிரியர்கிட்டே நம்ம கேட்கலாம். இதை திஸ் இஸ் ஐ எம் unable to follow, டீச்சர் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஆசிரியர் நிச்சயமாக அந்த சந்தேகத்தை தீர்த்து கொடுப்பாரு. அந்த என்ன புரியலையோ அதை மீண்டும் ஒரு முறை சொல்லி அதை புரிய வச்சு தருவார். ஸோ இது எல்லாமே அந்த ஊக்கம், தெரிந்து கொள்ள வேண்டும், விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பாடங்களை ஐயம் திருவர கற்க வேண்டும் என்கிற அந்த ஈடுபாட்டில் நம்ம கேட்கும் பொழுது அந்த ஊக்கம், கேட்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஊக்கம் அது கேள்வியாக மாறி கேட்க வைக்கிறது. கேட்ட பிறகு அதற்கு கிடைக்கக்கூடிய விடை நம்முடைய ஊக்கத்தை மேலும் அதிகப்படுத்தி அதை தொடர்ந்து அந்த பாடங்களை நம்ம படிக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம். ஸோ இது பாடங்களை படிக்கிறது மட்டும் இல்லை, இதுபோல் இந்த ஊக்கமுடைமையாக இருப்பது பாடங்களை படிப்பதற்கு பயன்படும். இப்போ இது வார்த்தையை சொன்னோம், ஆசிரியர்கிட்ட சந்தேகத்தை தீர்த்து வச்சுக்கிட்டா பாடம் புரிஞ்சிடும், பாடம் புரியும். அதானே இதை கேட்கறதுக்கு எத்தனை பிள்ளைங்களுக்கு தைரியம் இருக்குது? அதுக்கேற்ற மாதிரி கேட்ட உடனே எத்தனை ஆசிரியர் உடனே சொல்லித்தராங்க, எல்லாம் போகிறவனுக்கு இவ்வளோதான் புரியும் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களோட ஊக்கத்தை அப்படியே மடக்கி விடுறவங்களும் உண்டு. சிலப்போ கேட்டுவிட்டாலும் அவங்க ஏனோ தானோன்னு சொல்லி கொடுக்குற ஆசிரியரும் உண்டு. இந்த 2 தகுதி தாண்டி, இந்த 2 செக்ரிகேஷனை தாண்டி பிள்ளைங்களும் கேட்காம அப்படியே பேசாம அடந்திய வகுப்புலேருந்து வெளியில் வர பசங்களும் உண்டு. வாயே தன் இவங்களுக்கு கூட பேச தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த வகுப்பில் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் அப்படியே அமைதியாக, இப்படி கூட இது பொம்மையா பிள்ளைங்களா அப்படின்னு தெரியாத அளவுக்கு உட்காந்துருந்துட்டு அப்புறமா வகுப்பு முடிஞ்ச உடனே அவங்க ஆர்ப்பாட்டம், விளையாடுறது, அப்புறம் அமளி துமளி எல்லாமே செய்துப்பாங்களா இருக்கும். ஏன்? வகுப்பறையில் சந்தேகம் கேட்பதற்கு தயாராக இல்லை. எல்லாத்துக்கும் மேலே சந்தேகம் கேட்பது ஒரு எள்ளி நகையாடலுக்கு அடிவாக அமையும். எள்ளி நகையாடினா வகுப்பறையில் மற்ற மாணவர்கள் முன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பெரிய வீரம்பா சந்தேகம் கேட்குறாரு, இவங்களாம் வந்துட்டாங்க போல் அப்படின்னு மற்ற மாணவர்களுடைய ஒரு அந்த கேலி பேச்சு, அதுக்கும் நாம் தயாராகணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, சந்தேகம் என்பதை கேட்காமலே வந்துடுவாங்க. வேற எங்கேயாவது கேட்காமல் ஒரு டியூஷனில் பாடம் சொன்னால் கேட்கலாம், அங்கே போய் கேட்டு வரலாம். அங்கே டியூஷன் படிக்காத பசங்க அதற்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தாய் தகவன்கிட்டே கேட்கலாம். தாய் தகவன், ஏன்டா டீச்சர் சொல்லி கொடுத்தா வாய் முடிச்சுட்டு இங்கே வந்து கேட்டுருக்கேன் அப்படின்னு கேட்குற அம்மா இருந்தாலும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த அடிப்படையில் சந்தேகம் புரியலை அப்படின்னு சொன்னால் அந்த புரியாததை எங்கு கேட்டால் உடனடியாக புரிந்து கொள்ள முடியுமோ அங்கேயே தயக்கமின்றி கேட்க வேண்டியது அத்தியாவசியம். இதில் தயங்கிறதுக்கு ஒரு அவசியமே இல்லை. நம்மளுக்கு தெரியல, சொல்லி கொடுக்குறோம், சொல்லி கேட்குறோம். வகுப்பறையில் 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 40 பேரும் ஒரே மாதிரி படிக்கணும்னு அவசியம் இல்லை. 40 பேருக்கும் ஒழுங்காக ஒரே மாதிரி புரியாதுன்றது அந்த ஆசிரியருக்கும் தெரியும்.
சிலவங்களுக்கு 2 ஒரு தடவை எக்ஸ்ட்ராவாக சொல்லிக் கொடுக்கணும். சிலவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதே புரியும். சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம டியூஷன் டீச்சர்கிட்ட போய் கேட்டுக்கலான்னு நினைப்பாங்க. சிலவங்க பரீட்சைக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது முட்டி அடிச்சிடணும்லாம், இப்போ ஏதோ சொல்லிட்டு போட்டோம் இந்த டீச்சர், இவங்களால மறுபடியும் சந்தேகம் கேட்குறது அப்படின்னு பசங்க அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டு. அதனால் இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் தேவை என்ன? நம்மளுடைய சந்தேகம் அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வகுப்பறையில் எழுந்து நின்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஈடுபாடு வேண்டும். அந்த ஈடுபாடுக்கு அடிப்படை என்ன? த மோட்டிவேஷன் டு லேர்ன் கிளியர்லி, த மோட்டிவேஷன் டு அப்சர்வ் திங்ஸ், த மோட்டிவேஷன் டு லேர்ன் அண்ட் ரீலேர்ன் திங்ஸ் ப்ராப்பர்லி அப்படின்ற அந்த வார்த்தைகளுக்கு பொருள் இருக்கணும்னு சொன்னால், அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் நிச்சயமாக வகுப்பறையிலே சந்தேகம் கேட்க வேண்டியது அவசியம். ஊக்கமுடைமை எல்லாம் உடைமை அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இது தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.